64 கணபதி திருவடி சரணம். வணக்கம், நான் உங்கள் லோகநாதன். இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு மிக மிக அற்புதமான பதிவு, ரகசியமான பதிவு. என்னென்னா, நம்ம மகாகுருநாதர் சித்தர் பெருமக்கள் ஒரு சூட்சமத்தை நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த சூட்சமை என்னென்னா, நம்மளோட தெய்வங்கள், இஷ்ட தெய்வம், குலதெய்வம், எந்த தனத்துக்குண்டான தெய்வங்கள் இருந்தாலும் சரி, நம்மளோட குறைகள் நீக்கிற அனைத்து தெய்வங்களும் நம்மளுக்கு ஈஸியாக வசமாகணும். அவங்களோட அருளாசியை ஈஸியாக நம்ம பிடிக்கணும். நம்ம நிறையா ஞானங்கள் உண்டாகிறதுக்கு, கல்வியில் ஞானம் கிடைக்கிறதுக்கு போராடுவோம், தெய்வ அருள் கிடைக்கிறதுக்கு போராடுவோம், நம்மளுக்கு நிறைய சித்திகள் கைக்கு ஒன்றுன்னு போராடுவோம், வாசியோகத்தை பற்றி ஆராய்ச்சி செய்வோம். அதுபோன்ற நம்ம உடலில் உள்ள அனைத்து தெய்வங்களையும் பார்க்கக்கூடிய மகா ரகசிய காலம்னு ஒரு காலத்தை சொல்லியிருக்காங்க. நம்மளோட உடலில் இருக்கிற அனைத்து தெய்வங்களையும் அருளாசி பண்ண முடியும், நாம் தெய்வங்களை காண முடியும். இந்த நேரங்களில் நம்ம தொடர்ந்து ஜபங்களில் ஈடுபட்டோமா நிச்சயமாக நம்மளுக்கு அந்த பலன்கள் கிடைக்கும். நம்மளோட குருநாதராக இருந்தாலும் சரி, நம்மளோட இஷ்ட தெய்வங்களாக இருந்தாலும் சரி, நம்மளோட குலதெய்வங்களாக இருந்தாலும் சரி, நம்மளோட அனைத்து தெய்வங்களும் நம்மளுக்கு காட்சி கொடுக்கும். உங்களுக்கு அனைத்து கலைகளிலும் நீங்கள் சிறந்து விளங்கலாம். வாசியோகத்தில் சிறந்து விளங்கலாம், பிராணாயாமத்தில் மூச்சு பயிற்சியில் சிறந்து விளங்கலாம். காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளனுக்கு கூற்றை பிடிக்கும் அப்படின்ட்டு ஒரு கூற்று இருக்குது. மகாகுருநாதர் சித்தர் பெருமக்கள் சொல்லியிருக்காங்க. நாம் காற்றை பிடிச்சிட்டோமா போதும், அந்த காற்றை பிடிக்கிற மிகப்பெரிய ஒரு சூட்சமும் இந்த டைமில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த டைம் அப்படின்னா, சிவபெருமானுக்கு உண்டான பிரதோஷ தினத்தன்று என்னைக்கு இருக்கும் இந்த டைமு, சிவபெருமானுக்கு உண்டான பிரதோஷ நாள் அன்று வருகிற குளிகை நேரத்தில் தான் இந்த ஆற்றல் கிடைக்கும். இந்த குளிகை நேரத்தை கரெக்டாக செலக்ட் பண்ணி, பிரதோஷ நாளாக இருக்கணும், குளிகை நேரமாக இருக்கணும். பிரதோஷ நாட்களில் குளிகை நேரத்தில் நம்மளுக்கு உண்டான குருநாதர், இஷ்ட தெய்வம், குலதெய்வம், நம்மளுக்கு உண்டான எந்த தெய்வ வழிபாடோட பரிபூர்ண அணுகருக்குமோ அருளாசியும், சித்தர் பெருமக்களோட பரிபூர்ண அணுகருக்குமோ அருளாசியும் நம்மளுக்கு கிடைக்கும்னா, நம்ம கரெக்டாக பிரதோஷ அன்னைக்கு செலக்ட் பண்ணி, அதுவும் குளிகை டைமில் போய் நம்ம எம்பெருமான் சிவபெருமானோட ஆலயத்தில் பொறுமையாக நிதானமாக தரிசனத்தெல்லாம் முடிச்சுட்டு ஒரு இடத்துல தூய்மையான இடத்துல அமர்ந்து, இறைவன் எடுக்கிற இடமே அனைத்தும் தூய்மை தான், அந்த இடத்துல நாம் மௌனமாக அமைதியாக இருக்கிற இடத்த செலக்ட் பண்ணி அந்த இடத்துல போய் அமர்ந்து நாம் தியானத்தில் ஈடுபடணும். என்ன தியானம்னா, உங்களோட குருநாதர் தெய்வங்களாக இருந்தாலும் சரி, உங்களோட குலதெய்வங்களாக இருந்தாலும் சரி, மகாகுருநாதர் சித்தர் பெருமக்களாக இருந்தாலும் சரி, மகாகுருநாதர் நாயன்மார்கள் இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் அந்த குருமாரை நீங்கள் நினச்சி ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணணும். மகா குருநாதரே, உங்களோட திருவடியில் அடியேன் சரணடைந்தேன். இன்று முதல் உங்களுடைய அடியேன் உங்களுடைய திருவடியில் நிரந்தர அடிமை, நீங்கா அடிமை, மீளா அடிமை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆத்மார்த்தன பிரார்த்தனையை அந்த இடத்துல கொடுக்கணும். கொடுத்த பிறகு அவருக்கு தெரிந்த திருநாமங்களை நீங்கள் எந்த மந்திரங்கள் தெரிஞ்சாலும் உச்சரிக்கலாம். மந்திரம்ன்றது மிகப்பெரிய ஒரு சக்தி, திறவுகோல். நிச்சயமாக அது பலன் கொடுக்கும். நான் இப்படி மந்திரம் தவறாக சொல்லிட்டேன், இதெல்லாம் எந்த கவலையும் உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் மகாகுருநாதரோட திருநாமத்தை திருவடி சரணம்னு சொன்னால் கூட போதும். இது போன்ற அற்புத ரகசிய முறைகள் இருக்குது. இந்த மாதிரி நம்ம அங்கேயும் போய் கோவில்லையும் போய் நம்ம கரெக்டாக சிவபெருமானுடைய பிரதோஷ தினத்தன்னை செலக்ட் பண்ணிட்டு குளிகை டைமில் போய் எம்பெருமான் சிவபெருமான ஆலயத்தில் பிரார்த்தனை பண்ணாலும் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு உண்டான மகாகுருநாதர் யாரோ உங்களுக்கு தரிசனம் கொடுப்பாரு, உங்களுக்கு அனைத்தும் கைகூடும், அனைத்து சக்தியும் கைகூடும், உங்களோட வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். இது போன்ற மகா ரகசியங்கள் இருக்குது. அதுபோன்று நான் கோயிலுக்கு போக முடியாது, வீட்டில் தான் இருக்கேன்னா தூய்மையாக பூஜை ரூம்லேயே விளக்கேற்றி இது போன்ற உங்களுக்கு பிடித்தமான தெய்வங்களை நீங்கள் ஆத்மார்த்தமாக மனதார பிரார்த்தனை பண்ணிங்களா, நிச்சயமாக அந்த தெய்வம் உங்களுக்கு காட்சி கொடுக்கும். உடனே நான் ஒரு நாள் செஞ்சுட்டேன், 2 நாள் செஞ்சுட்டேன், எனக்கு கொடுக்கல அப்படின்னு நினைக்காதீங்க. தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. ஒரு பிரதோஷத்துலையும் குளிக்கை டைம் செலக்ட் பண்ணுங்கள். இதில் நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கக்குள்ள தான் ப்ராக்டிஸ். இது செய்யக்குள்ள உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தெய்வ சக்தி என்னான்னு அனைவரும் உணர முடியும்.
ஒருத்தரும் அவங்களுக்குள்ளார தெய்வ சக்தி இருக்குது, மகாசக்தி இருக்குது. அந்த தெய்வாற்றல் இருக்கிறதுனால தான் நம்ம உடல் இயக்கமே இருக்குது. இது போன்ற ரகசிய முறைகள் இருக்குது. இதை நாம் தெரிஞ்சு நம்மளோட தெய்வ சக்தியை நாம் மதிக்க ஆரம்பிக்கணும். எதுக்கு? தன்னை அறிதலுக்கு தான் இந்த டைம். கரெக்டாக பிரதோஷ நாள் குளிக்கை டைமில் நம்மளை நாம் உணரணும். அது எங்கேயா இருந்தாலும் சரி, அந்த குளிக்கை டைமில் அமைதியாக நீங்கள் ஒரு இடத்துல தியானம் பண்ணுற மாதிரி அமைதியாக இறைவனோட திருநாமத்தை, உங்கள் குருநாதரோட திருநாமத்தை மட்டும் நினச்சிக்கிட்டு அமைதியாக உட்காருங்க. எதையும் அவங்ககிட்ட கேட்கக்கூடாது. நீங்கள் அப்பா குருவே உங்களோட திருவடியில் சரணடைங்க, உங்களுடைய நிரந்தர அடிமை, நீங்கா அடிமை, மீளா அடிமை, இந்த ஆத்மார்த்தமான பிரார்த்தனை மட்டும்தான் இறைவன் செவி சேர்ப்பார். மகா குருநாதர் உங்களுக்கு செவிசாச்சு நிச்சயமாக உங்களுக்கு காட்சி கொடுப்பார். உங்கள் உடலில் இருக்கிற அந்த தெய்வ சக்தியை நீங்களும் நிச்சயமாக உணர முடியும். இது உங்களோட நாள்பட நான் ஒரு தடவை செஞ்சுட்டேன் பலன் தரல அப்படின்னு நினைக்காதீங்க. தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே வாங்க, நிச்சயமாக உறுதியாக பலன் தரும். ஏன்னா இந்த சூட்சமங்கள் ரகசிய முறையை மகாகுருநாதர் சித்தர் பெருமக்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னா சாதாரணமாக இது உணராமல் நம்மளுக்கு சொல்ல மாட்டாங்க. நாம் இறைவன் மேல் நம்பிக்கை வைத்து, நம்மளோட குருநாதர் மேலே நம்பிக்கை வச்சு இதை மாதிரி நம்ம முயற்சி பண்ணி பார்க்கணும். இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற பேச்சுக்கு போகாதீங்க. தயவுசெய்து ஒரு சிறு முயற்சி தான், முயற்சி பண்ணி பாருங்கள். நீங்கள் இருக்கிற இடம் எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல புனிதமாக அமர்ந்து ஆத்மானமான பிரார்த்தனை மட்டும் செய்யுங்க. ஆத்மார்த்தமாக இறைவனோட திருவடியில் சரணடைங்க, உங்களோட குருநாதரோட திருவடியில் சரணடைங்க. நிச்சயமாக அந்த தெய்வத்தோட அருள், அந்த குருநாதர் மகா குருநாதரோட அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைச்சே தீரும். அவரோட அருளாசி கிடைச்சிருச்சுன்னா உங்களோட வாழ்க்கையில் உங்களை உணர்ந்து உங்களுக்குள்ள ஒரு ஞானம் பிறந்து நீங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதைக்கு போனால் நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பங்களும் நல்லா இருக்கும், உங்களுக்கு அனைத்து காரியங்களும் வெற்றியாகும். இது போன்ற ரகசிய முறை கரெக்டாக பிரதோஷம் அன்னைக்கு குளிகை டைமில் இந்த தியானங்களை நீங்கள் பண்ணுங்கள். நிச்சயமாக பலன் தரும்ட்டு மகாகுருநாதர் சித்தர் பெருமக்களோட வாக்கு. இது அனைவரும் முயற்சி செஞ்சு பயன்பெற வேண்டும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கணபதி ஆன்மீகம்.